அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி தொடர்பா திராவிட முன்னேற்ற கழகத்திடம், அதாவது திமுக, காங்கிரஸ் கட்சி உறுதியான கோரிக்கைகளை முன்வைத்திருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த விஷயத்துல 75 சீட்டு பிளஸ் அமைச்சரவை இடம் பிளஸ் 5 ராஜ்யசபா காங்கிரஸின் முக்கோண ஃபார்முலா இது கேட்ட உடனே கடுப்பாகி இருக்கிறாங்க திமுக அரசு அப்படின்னு தாங்க சொல்லணும். இது குறித்த பல்வேறு முக்கியமான அதனுடையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் பரபரப்பான அரசியல் களத்தோடு நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கூட்டணி தொடர்பாக பல கட்சிகள் தொடர்ந்து முன்னெடுத்து வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்திடம் காங்கிரஸ் கட்சி உறுதியான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இது பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கணிசமான பிரதிநிதித்துவம் கோரும் காங்கிரஸ் 3 விதமான ஃபார்முலாக்களை முன்மொழிந்திருக்காங்க. இதை கேட்டு திமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்களாம். முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கடந்த 2 நாட்களுக்கு முன் சந்தித்தது காங்கிரஸ் குழு. தொகுதி பங்கீடு பற்றி பேசுவதற்காக முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் அமைத்த 5 பேர் கொண்ட குழு கடந்த புதன்கிழமை திமுக தலைமையகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்திருக்காங்க. இதுல ஏஐசிசி பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், மூத்த தலைவர்கள் சூரஜ் ஹெக்டே, நிவேதித் ஆழ்வா, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே. செல்வ பெருந்தகை, சட்டமன்ற கட்சி தலைவர் எஸ். ராஜேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற்றிருந்தாங்க. இதுல ஏஐசிசி பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் ராகுல் காந்தியின் ரைட் ஹேண்ட் போல செயல்படுகிறார். இவர் ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கம். இவர் ஸ்டாலினை தனியாக சந்தித்தும் இருக்கிறார். ஸ்டாலினுடன் தனி ஆலோசனையும் நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனையில தான் அவர் முக்கியமான சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறாராம். திமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த இந்த ஐவர் குழு சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என தெரிவிக்கப்பட்டாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் வியூகங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த சில ஆண்டுகள்ல தங்களுடைய கட்சி வலுப்பெற்று செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதுனால திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்கள் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் ஸ்டாலினிடம் வலியுறுத்தியிருக்காங்க. காங்கிரஸ் 3 விதமான ஃபார்முலாக்களை முன்மொழிந்திருக்கிறது. இதை கேட்டு திமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. அதாவது 75 சட்டமன்ற தொகுதிகள் அல்லது 40 தொகுதிகளுடன் அமைச்சரவை பதவிகள் அல்லது 30 தொகுதிகளுடன் 5 மாநிலங்களவை இடங்கள். இக்கோரிக்கை தமிழக அரசியல்ல நிலைபெறவும் திமுக கூட்டணியின் மூலம் தனது இருப்பை பலப்படுத்தவும் காங்கிரசின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. 75 தொகுதிகள் காங்கிரஸ் முக்கிய கட்சியாகவும் அல்லது 40 தொகுதிகள் மற்றும் அமைச்சரவை பதவிகள் சட்டமன்ற நிர்வாக அதிகாரங்களை சமநிலைப்படுத்தவும் திமுக பெரிய எண்ணிக்கையை மறுக்கும் பட்சத்தில் 30 தொகுதிகளுடன் 5 மாநிலங்களவை இடங்கள் மாற்று திட்டமாகும். திமுக தலைவர்கள் இக்கோரிக்கைகளை ஆய்வு செய்து வந்துட்டு இருக்காங்களா. ஆனா திமுக தலைவர்கள் யாருக்கும் மேற்கண்ட இந்த 3 ஃபார்முலாவிலையும் விருப்பம் இல்லை. 75 தொகுதிகள் வழங்குவது காங்கிரஸ் கட்சியின் ஆதிக்கத்தை பலவீனப்படுத்தும் என்று சிலர் கருத, அதிக இடம் கொடுத்தா நாம தனித்து ஆட்சி அமைக்க முடியாது என்று நினைக்கிறாங்க. இந்த கோரிக்கைகள் கூட்டணி இத்தகைய அழுத்தத்துல நீடிக்குமா என்ற விவாதங்களையும் தூண்டிவிட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 75 இடங்களை வாங்கி 60 இடங்களை வென்றா சமயத்துல எதிர்கட்சி ஆகக்கூடிய வாய்ப்பு அதிமுக குறைவாகவே வெல்லக்கூடிய பட்சத்தில் கூட நமக்கு வரும். இது மாநிலத்துல நாம புதிய பலம் பெற உதவும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. இறுதி ஒப்பந்தம் வெறும் தொகுதி கணக்கீடுகளை தாண்டி சாதி பிராந்திய பலம், தேர்தல் கணக்கீடுகள், கூட்டணி கட்சிகளின் செல்வாக்கு போன்ற பல காரணங்களாலே வடிவமைக்கப்படும் என பார்வையாளர்கள் கருதுறாங்க. 2026 நெருங்குறதுனால அடுத்த வாரங்கள்ல பேச்சுவார்த்தைகள் தீவிரமாகும். தற்போது காங்கிரசின் கோரிக்கைகள் பேரம் பேசும் ஆயுதமாகவே இருக்கிறது. பந்து திமுகவின் கையில தான் இருக்கு. தாவேகாவை வைத்து காங்கிரஸ் பூச்சாண்டி காட்டுவதால விரைவில் இதில் திமுக முக்கிய முடிவு எடுக்கும் அப்படின்னு கூறப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கோண விஷயம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கக்கூடிய வகையில் அனைத்து கட்சியினரும் இப்போ இந்த விஷயங்களை என்ன மாதிரியான தீர்க்கமான முடிவுகளை திமுக அரசு எடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறதுலையும் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகர் விஜயின் அரசியல் பயணம் குறித்து அதிமுகவில் இருந்து தாவேகாவுக்கு வந்த செங்கோட்டையன் முக்கியமான வியூக ஆலோசனைகளை வழங்கியிருக்காராம். தற்போது நிலவக்கூடிய அரசியல் சூழல்ல விஜயின் தனிப்பட்ட பிரச்சார முறை எப்படி இருக்க வேண்டும், களப்பணிகள் யாவை என்பது குறித்து அவர் அளித்த ஆலோசனைகள் தாவேகாவின் எதிர்கால அரசியல் செயல்பாடுகளுக்கு தெளிவான பாதையை அமைத்து கொடுக்கும் அப்படின்னு கருதப்படுது. விஜய் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்கள்ல ஒன்று அவருக்கு இயல்பாகவே கூடும் மிகப்பெரிய மக்கள் கூட்டம். இந்த மக்கள் திரள சட்ட ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் சமாளிப்பது கடினம் என்று செங்கோட்டையன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த அளவு பெரிய கூட்டத்தை தாவேகாவின் தற்போதைய கட்டமைப்பை கொண்டு கட்டுப்படுத்த முடியாது என்றும் இதனால் தேவையற்ற கூட்ட நெரிசல், சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் அவர் விஜயிடம் எடுத்துரைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. அதனால சாலைகளில் நடந்து செல்லும் ரோடு ஷோக்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று செங்கோட்டையன் அறிவுறுத்தியிருக்கிறார். அதற்கு பதிலாக மக்கள் எளிதாக பிரம்மாண்டமாக கூடி செல்லக்கூடிய பிரதான நகரங்கள் அல்லது முக்கிய தொகுதிகளில் மட்டுமே பெரிய பொது கூட்டங்களை நடத்த வேண்டும் அப்படின்னு அவர் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். இந்த கூட்டங்களில் மட்டுமே விஜய் நேரடியாக உரையாற்றி தனது அரசியல் நிலைப்பாட்டை மக்களுக்கு தெளிவாகவே தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியும் இருக்கிறார். அதே போல தமிழகம் முழுவதும் தனது ஆற்றலை சிதறடைக்காம குறிப்பிட்ட முக்கிய தொகுதிகளில் மட்டுமே முழு கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படின்ற அரசியல் ரீதியான வியூகத்தையும் செங்கோட்டையன் முன்வைத்திருக்கிறாராம். வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் அல்லது பலமான போட்டியை அளிக்கக்கூடிய தொகுதிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அங்கே பொது கூட்டங்களை நடத்துவதன் மூலம் அதிகபட்ச கவனத்தையும் முதலீட்டையும் சரியான இடத்துல செலுத்த முடியும் என்று அவர் கூறியிருக்கிறார். பிரதான தொகுதிகள் அல்லாத மற்ற பகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான சவால்கள் தாவேகாவின் நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்களின் பணியை கொண்டு சமாளிக்க முடியும் அப்படின்னு செங்கோட்டையன் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த நிர்வாகிகள் கட்சியின் அடித்தளத்தை வலுப்படுத்தவும் வாக்குப்பதிவு விகிதத்தை அதிகரிக்கவும் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னும் இதுவே மற்ற தொகுதிகளில் வெற்றியை உறுதி செய்யும் அப்படின்னும் அவர் ஆலோசனை வழங்கியிருக்கிறாரா. மேலும் தற்போதைய அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத டிஜிட்டல் பிரச்சாரம் குறித்து அவர் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். அதன்படி வருகிற ஜனவரி மாதம் முதல் தினசரி ஒரு வீடியோ பதிவை ட்விட்டர் தளத்தில் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னும் இதன் மூலம் தாவேகாவின் கொள்கைகளை மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்வதுடன் ஆளும் திமுக அரசின் குறைகளை மக்கள் மனதில் பதியும் வகையில் சில கருத்துக்களை வலுவாக கூறவும் முடியும் அப்படின்னு வந்து தெரிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வாறாக பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் வியூகங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது தற்போது தமிழகத்தில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளுக்கு நாள் தேர்தல்கள் பரபரப்பாகவே இருக்கிறது. குறிப்பாக விஜய் களத்தில் இறங்கிய பிறகு அதிமுக மற்றும் திமுகவிற்கு மிகப்பெரிய சவாலாகவே மாறியிருக்கிறார். அதே சமயம் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜயை தங்கள் கூட்டணியில் இணைக்கும் முயற்சியில் பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஏறத்தாழ அவர் கூட்டணி வைக்காம தனியாகவே போட்டியிடுவது உறுதியாக இருக்கிறது. அதே சமயம் அவருக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக சமீபத்தில் செங்கோட்டையன் இணைந்த நிலையில் நேற்று முன்தினம் நாஞ்சில் விஜயன் கட்சியின் இணைந்தார். இதனால் விஜய்க்கு நாளுக்கு நாள் பலம் கூடிக்கொண்டே செல்கிறது. இதனிடையே ஈரோட்டில் வருகின்ற டிசம்பர் 16ஆம் தேதி விஜய் பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்திருக்காங்க. ஈரோடு பவளத்தாம்பாளையத்தில் தனியாருக்கு சொந்தமான 7 ஏக்கர் இடத்துல 75,000 பேர் வந்து செல்லும் பொதுக்கூட்டம் நடத்த செங்கோட்டையன் இன்று அனுமதி கேட்டிருந்தார். இந்நிலையில் இடம் சிறியதாக இருப்பதாக கூறி
தமிழக வெற்றிக் கழகம் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. விஜய் மற்றும் செங்கோட்டையனுக்கு அதிர்ச்சியை அளித்திருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.